கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்துள்ளது. அஸ்ஸாம் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கும். அங்க என்ன சிக்கல், யார் யார் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கட்சிகள், பல குறுங்கட்சிகள் இருக்கு. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இவர்கள் தான் மெயின் ஆப்போனன்ட்ஸ். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் எல்லா இடத்திலும் நடக்கிறது போல காங்கிரஸுடைய வலு குறைந்து கொண்டே வருகிறது. மறுபக்கம் பாரதிய ஜனதாவுடைய வலு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது மட்டும் வைத்து பல விஷயங்களை தீர்மானித்து விட முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் அசாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன டெமோகிராஃபி? இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பழங்குடியினர் எவ்வளோ பேர் இருக்காங்க. அஸ்ஸாமில் 34% பேர் முஸ்லீம். சரி, அதனால் என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்து. அதில் உண்மையும் இருக்குது. அப்போ பாரதிய ஜனதா ஜெயிக்கணும்னா மிச்சமுள்ள 66% பேர்லேருந்து கணிசமான வாக்குகளை பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. இதுதான், அதாவது இந்த 34 பேர் முஸ்லிம்களில் 34%த்தில் ஒரு 3-4% பேர் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பார்கள் என்று வைத்து கொண்டாலுமே கூட கணிசமான அளவுக்கு பிறருடைய வாக்குகளை பெற வேண்டும். பிறர் அனைவரும் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் வரக்கூடிய இந்துக்களானா கிடையாது. அங்கே பல்வேறு பழங்குடியினர்கள் வசிக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை கடந்த 2 முறையாக பாரதிய ஜனதா பெற்றிருக்கிறது. மேலோட்டமாக மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த முறையும் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பல காரணங்கள் இருக்கு. ஹிமந்த பிஸ்வா சர்மா இப்பொழுதைய முதல்வர், இதற்கு முன் காங்கிரஸில் இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தவர். காங்கிரஸிலிருந்து விலகி அவர் என்ன சொன்னார்னா ராகுல் காந்தியால் அவமானப்படுத்தப்பட்டு அதனால் நான் காங்கிரஸிலிருந்து விலகுகிறேன், பாரதிய ஜனதாவில் சேர்கிறேன்னு சேர்ந்தவர். பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க பேசுகிற இந்துத்துவத்தை விட இப்போ டபுள் இந்துத்துவம் பேசுகிறார். த பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் வேறு மதத்திலிருந்து மாறி பேப்டிசம் பண்ணதுக்கு பிறகு அவங்க ஒரிஜினலாக வந்த கிறிஸ்தவர்களோட அதிகமான அளவுக்கு கிறிஸ்தவம் பேசுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி புதிதாக வந்த இந்துத்துவர் இவர் பேசுகிற இந்துத்துவம் மற்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே மூச்சடைச்சு போக வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அது ஒன்று மட்டும்தான் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் கிடையாது. அவர் முக்கியமாக இல்லீகல் இமிகிரேஷனை பற்றி பாரதிய ஜனதா தொடர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்கு. கூடவே நிறைய பல நலத்திட்டங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அஸ்ஸாம் அப்படிங்கிறத இந்திய மேப்பில் ஒரு முக்கியமான இடத்துல பேச வைக்கக்கூடிய அளவுக்காவது கொண்டு வந்திருக்கிறதுனா அது ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடைய கடந்த ஆட்சின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதனால் அந்த விதத்தில் ஜெயிப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டெமோகிராஃபியை பற்றி மட்டும் சொன்னோம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த வாக்குகளை பிளப்பது அப்படிங்கிறதுல பத்ருதீன் அஜ்மல் அப்படிங்கிறவருடைய ஏயுடிஎஃப் என்று ஒரு முஸ்லீம் கட்சி, அது வேற ஒன்றும் அதுக்கு வேற பேர் கிடையாது, கொடுக்க முடியாது. எப்படி ஓவைசி ஹைதராபாத்தை சேர்ந்தவர் வைத்திருப்பது ஒரு முஸ்லீம் கட்சியோ அதே மாதிரி ஏயுடிஎஃப் ஒரு முஸ்லீம் கட்சி. அப்போ அதற்கு யார் வாக்களிப்பார்கள்? அதற்கு வாக்களிப்பவர்கள் அனைவரும் 99% முஸ்லீம்கள். அப்போ இந்த 34% முஸ்லீம்கள் பத்ருதீன் அஜ்மல் இல்லைன்னா அவங்க அத்தனை பேரும் காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்கள். அப்போ காங்கிரஸ் பண்ண வேண்டியது என்னன்னா 34% வந்துருச்சு, வெறும் 16%, அந்த மிட் பாயிண்ட் 50க்கு வச்சுங்க, வெறும் 16% வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக வாங்குறலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஜெயிப்பாங்க. ஆனால் பத்ருதீன் அஜ்மல் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே காங்கிரஸுடைய வெற்றி வாய்ப்பு மிக கடுமையாக சுருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் காங்கிரஸுடைய பெரிய லாஸே. இப்போ பத்ருதீன் அஜ்மலாக இருக்கட்டும் அல்லது ஓவைசியாக இருக்கட்டும், அவங்கள அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இவங்க போய் போட்டி போடுறாங்களோ, இவர் அஸ்ஸாம்காரர் மட்டும்தான் பத்ருதீன் அஜ்மல். அவங்கள பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஆனால் முஸ்லீம் கட்சி அல்லாதவர்கள் ஓட் கட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தாண்டா அந்த முஸ்லீம் சங்கு நீங்கள் பாதி எடுத்துடுறீங்க, அதனால் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க எங்களால் முடியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் பல இடங்களில் இந்த குரல் கேட்கலாம். இதை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கேட்பீங்க, பீகாரில் கேட்குறீங்க, வேறு எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கிறார்களோ அங்கே முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டி வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரச்சனை வருது.
ஆனால் இவர் இருக்கும் காரணத்தினாலேயே, கணிசமான முஸ்லிம் வாக்குகளை தன்னை நோக்கி அவர் இழுக்கும் காரணத்தினாலேயே பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதை மாற்றி இல்லை, எங்களுக்கு பாரதிய ஜனதா அரசு வேண்டாம், அதற்கு காங்கிரஸ் வருவதே பெட்டர் என்று இந்த முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் 34ல் 30%, 25, 28% முடிவு செய்தாதான் அவர்கள் அப்படியே பிளாக்கா மாறி அஸ்ஸாமில் நாம் காங்கிரஸுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் என்று முடிவு செய்தால்தான் பாரதிய ஜனதாவுக்கு பிரச்சனை. ஆனால் அப்படி நடப்பது போல தெரியலை. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்கன்னா, பலவேறு பழங்குடி கட்சியினர் லைக் போடோக்கள் இருக்காங்க இங்கே, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து தங்களை நோக்கி இழுத்து, அதே மாதிரி அசாம் கன பரிஷத்னு ஒரு காலத்தில் வந்து ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதிலிருந்து தான் பிரஃபுல்ல குமார் மொஹந்தா என்ற ஒருவர் வந்தார். அவர் அசாமுக்கு சீஃப் மினிஸ்டராக, அது ஒரு மாணவர் மூவ்மெண்ட் ஆகி அசோம் கன பரிஷத் என்ற ஒரு கட்சியாக மாறி, அந்த கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டிட்டு அவர் ஒரு காலத்தில் முதல்வராக ஆகியிருக்கிறார். இப்பொழுது அந்த கட்சியெல்லாம் சுருங்கி போய் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு கட்சியாக ஒரு ஓரத்தில் இருக்குது. அவங்களும் தேர்தல் நிற்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கப்படும். அவர்கள் வெற்றி அடைந்து வரும்போது அவர்களுக்கு மினிஸ்ட்ரியும் கொடுத்துருவாங்க பாரதிய ஜனதாவில். அவர்கள் இந்த மாதிரியாக மற்ற பல அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் தங்களுடைய ஒரு பெரும் கூட்டணிக்குள்ள திறமையோடு வைத்திருக்காங்க. அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய பலம். மாறாக காங்கிரஸில் இன்ஃபைட்டிங் சொல்லவே வேண்டாம். அது எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது அங்கே தலைமையிலிருந்து இப்போ ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ இவர்களெல்லாம் அஸ்ஸாமில் போய் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் கேம்பெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டு நத்திங். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அவர் கரங்களை வலுப்படுத்துவதற்கு அமித்ஷாவும் நரேந்திர மோடி 2 பேரும் அங்கே போயிட்டே இருக்காங்க. இப்போ கூட மிகப்பெரிய ஒரு நாள்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாட்டு ஒன்றில் அமித்ஷா போய் கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ பாரதிய ஜனதா தன்னுடைய முழுமையான எஃபர்ட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸில் நீங்கள் அதை பார்க்கவே முடியறதில்லை. இதை வச்சுப்போம். அப்போ என்னுடைய ஒரு கெஸ் அப்படின்னு, ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வச்சுங்க, அஸ்ஸாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் பாரதிய ஜனதா தக்க வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.